அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாகக் கூடி வந்திருக்கையில், அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவைக் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளுமில்லை, அறியப்படாத இரகசியமுமில்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தைக் கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணியில்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னோருக்குப் பயப்பட வேண்டுமென்று உங்களுக்குக் காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்குப் பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா? வாசிக்கும் போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அகைன் வாசிக்கிறேன். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசப்பா என்ன சொல்றாங்க? நம்மள என்னவா நினைச்சு சொல்றாங்க? நம்ம எல்லாம் யாரு இந்த இடத்துல? ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்றாங்க, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அதாவது இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே நம்ம முதல்ல பயப்படுறது யாருக்கு? ஒருவேளை நம்மள யாரோ ஏமாத்திட்டாங்க, இல்ல நம்ம யாரோ ஏமாத்திட்டோம். இந்த 2 செகண்ட்லயுமே யாருக்கு நம்ம முதல்ல பயப்படுவோம்? மனுஷங்களுக்கு. இப்ப நம்மள யாரோ ஏமாத்திட்டாங்கன்னா, ஐயோ எங்க போயிட்டானோ தெரியலையே, ஒருவேளை அவன் ரவுடியா இருந்தா அவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, இல்ல டியூ கட்ட முடியல, அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு பயப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், நம்மளுடைய தவறுகள் ஒருவேளை தீமையா இருக்கலாம், இல்ல நன்மையா இருக்கலாம். பிரச்சனைக்கு காரணங்கள் நன்மையான விஷயங்களாவும் இருக்கலாம், தீமையான காரியங்களாவும் இருக்கும். நீதிமான்களுக்கும் பிரச்சனை வருது, துன்மார்க்கருக்கும் பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீதிமானுக்கும் சரி துன்மார்க்கனுக்கும் சரி தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நிறைய பேர் இப்படி டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. அவன் நல்லவன், அவன் கூட பேசணும், இவன் நல்லவன், இவ கூட பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு கிளியரன்ஸ்குள்ள வரணும். துன்மார்க்கரோ யாரு? கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் துன்மார்க்க கிரியைகள் தான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, இங்க இருக்கிற எல்லாமே படைச்சது யாரு? கர்த்தர். இங்க வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயம் குத்திக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க, என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? ஹல்லேலூயா. இல்ல நான் ஏன் அவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறேன், என்னால ஏன் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஹல்லேலூயா. ஆனா இதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். எப்போ யாரால அப்படின்னு சொல்லி பாக்குறதுதான் இங்க மெயின் விஷயமே. ஹல்லேலூயா. யாரால, நம்ம யாருக்கு, இந்த காரணத்துக்காக நம்ம யாருக்கு பயப்படணும்? நம்ம உடம்ப கொண்டு போடதான் முடியும், இந்த சரீரத்தை கொண்டு போடதான் முடியும். பட் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஆவிய யாராலையுமே டச் பண்ண முடியாது. இவன் நமக்கு கூட அந்த விஷயத்த என்ன சொல்ற டச் பண்ண முடியாது. யாராவது காத்து பறந்துட்டு இருக்கிற இல்ல நம்ம பிரீத் பண்ற சுவாசத்தை டச் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. வேணா இந்த சரீரத்துல இருந்து சுவாசம் வெளியே வரலாம், சுவாசம் இல்லாம போகலாம், இந்த சரீரத்துலதான் இல்லாம போலே தவிர நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா இந்த விஷயத்த என்னடா இது என்ன சொல்றாங்க, இறந்தப்புறமா எப்படி நாம இருக்கிறோன்றது, அப்ப பேய் உண்மையா அப்படி சொல்லி கேக்குறீங்க. உண்மைதானே? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா? அது பேய்னு சொல்றதை விட நம்மளோட ஆத்மான்னு சொல்லலாமே. ஏன் உடம்புக்குள்ள இருக்கும்போது சொல்லப்படுகிற ஆத்மாவோ சோலோ நிறைய நம்ம விஷயங்கள் சொல்றோம், சோல்ஃபுல் திங்ஸ்ன்னு. ஆனா ஏன் அது நம்மளோட சரீரத்துல விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அது பேய்னு சொல்றோம் நம்மளே? ஹல்லேலூயா. ஆமென்.
அப்போ இங்க சோல் அப்படின்ற விஷயத்தை யாராலையுமே டச் பண்ண முடியாது. அது யாருக்கு தெரியும்? அதை கிரியேட் பண்ண அந்த சுவாசத்தை கொடுத்த கர்த்தருக்கு தெரியும். இந்த சுவாசத்தை யார் கொடுத்தாரு? நாசியில ஊதுனேன்னு கர்த்தர் அந்த ஆதி ஆகமத்துல நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த சோலை யாராலுமே டச் பண்ண முடியாது. அப்போ நாம யாருக்கு பயப்படக்கூடாது? இதுக்கு திராணி இல்லாதவர்களுக்கு, அதாவது நம்மளோட மாம்சத்தை மட்டுமே பட்சித்து போட முடியும், நம்மளோட ஆவியை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்மளோட சரீரத்தை மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும், கொல்ல முடியும். ஆனா நம்மளோட சோலை டச் பண்ணவே முடியாது. என்ன ஆனாலும் இன்னைக்கு இந்த இந்த ஒரு faith, இந்த ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பயத்திலேயே ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய பேருக்கு ஐயோ கொரோனாவா அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே என்ன பண்றாங்க? ஹார்ட் அட்டாக் வந்துருது. எத்தனை பேர் பயத்துல இறந்து போனாங்க நம்ம பாக்குறோமே. சின்ன விஷயம் தான் இது, ஒரு சின்ன காரியம் தான். ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படக்கூடாது? இவங்களால என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் நம்மளோட சரீரத்தை தான் இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு போட முடியும். ஆனா நம்மளோட சோல் என்னது? ரொம்பவே விலை மதிக்க முடியாதது. உயிரை யாராலுமே விலை கொடுத்து வாங்க முடியாது தானே. எவ்வளவு கோடி கணக்கா வச்சிருந்தாலும் அந்த கோடிகளுக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த கோடிகள் வீண் தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் அந்த இடத்துல உரிமையாளர் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பங்களா வீண் தானே. அதே மாதிரிதான் நம்மளோட சோலை யாராலையும் டச் பண்ண முடியாது. நம்மளோட சோலை ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா கண்டிப்பா பாதாளம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் பரதேசம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய ஈசப்பாவோட வருகைக்கு அப்புறம் தான் நாம என்ன பண்ணுவோம்? ஹெவனுக்கா இல்ல அதாவது பரலோகத்துக்கா இல்ல நரகத்துக்கான்னு சொல்ல முடியும். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த பரதேசம் பாதாளம் இப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்கா இல்லையான்னு. இந்த ரெண்டு விஷயமும் ஹெவன் அண்ட் ஹெல்லும் வந்து வேற. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கீர்த்தியக்காரர் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளோட சோல் எங்குதான் போகுதுன்னா பரதேசம் போகும் அல்லது பாதாளத்துக்கு போகும். இந்த பாதாளம்ன்றது இருட்டான காரியம், பரதேசம்ன்றது ரொம்ப இப்படி எதை சொல்லுது? ஒரு பிரகாசமான இடம் பரதேசம் அப்படின்றது. சோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு கர்த்தருக்குள்ள கூட நித்திரை அடைவார்கள், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்குள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பரதேசம் போவாங்க. பாரடைஸ்ன்றது வேற, ஹெவன்ன்றது வேற. ஹல்லேலூயா. சோ இந்த ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? ஒரு மறைபொருள் மாதிரி தெரியுது. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, வெளியாக்கப்படாத மறைபொருள்னு உங்களுக்கு எதுவுமே இல்ல, அறியப்படாத ரகசியம்னு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு பயந்தா போதும்? நீங்க யாருக்கு பயந்தா போதும்? நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் யாரா? உங்களை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு. ஒருவேளை நரகத்துக்கு தள்ள பவர் உள்ளவங்களுக்கு நீங்க பயந்தா போகுது. யாரு? கர்த்தராகிய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரால மாத்திரம்தான் அந்த பவரை ஹோல்ட் பண்ண முடியும். அவரால மாத்திரம்தான் முடிவு எடுக்க முடியும். நீங்க நினைக்கலாம் என்னோட பேரண்ட்ஸ், நீங்க நினைக்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்க, இவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. இல்ல, நம்மள குறிச்சு கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நம்மள படைச்ச தேவன் நம்மள என்ன நினைக்கிறாங்க? நாம எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறோம்? இகழ்ந்து பேசுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள் மனிதர்கள், ஆனா கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. சோ மனுஷங்களை குறித்த பயத்தை இந்த நேரத்துல கூட கர்த்தர் எடுத்து போட சொல்றாரு. மனுஷங்களை குறிச்ச பயம் நம்மளுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்துல கூட நான் இந்த நேரத்துல மனுஷங்களை குறிச்சு பயத்தை எடுத்து போட போறேன். அது எந்த விதமான கவலைகளா இருக்கலாம், எந்த விதமான பயத்தின் எண்ணங்களா இருக்கலாம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? என்னோட இருதயத்துல இருந்து எடுத்து போட போறேன். என்னோட சோலுக்கு அதிகாரியா இருக்கிற கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் என்ன பண்ண போறேன்? பயப்பட போறேன். நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட போறேன். நான் வேற யாருக்கும் பயப்பட போறது இல்ல. ஹல்லேலூயா. இந்த மாதிரியான வைராக்கியத்தை, இந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை, இது ஒரு ரகசியம் தான். இந்த நேரத்துல கூட கர்த்தர் எவ்வளவு அழகா இசப்பா அதை உணர்த்துறாங்க பாத்தீங்களா?
இது வெளியாக்கப்படாத ரகசியம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ரகசியம்ன்றது ஒரு நாள் என்ன பண்ணதான், வெளியே வரதான் செய்யும். நிறைய பேரு மறைவான காரியங்களுக்கு பாவங்கள்ல செய்யலாம், நிறைய பேர் துன்பப்படுத்தப்படலாம். எல்லாமே என்னது, கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு. அதுவும் முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என் சிநேகிதராகிய உங்களுக்கு. நம்ம எல்லாம் யாரு? ஏசப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நமக்கு எல்லாமா இருக்கிறாரு. அப்போ நாம எந்த காரியத்தை குறிச்சு, உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை குறிச்சு, மரணத்தை குறிச்சு, மனுஷங்களை குறிச்சு எந்த ஒரு பயமும் நம்மளுக்கு வேணாம். பரவாயில்ல, என்ன பத்தி டாக்டர் என்ன சொன்னா என்ன, பரவாயில்ல, ரிப்போர்ட் சொன்னா சொல்லிட்டு போகுது. எனக்கு கொரோனா பாசிட்டிவா, பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா இருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன், என்னடா இது கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு எப்படி நான் ஏசப்பா இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கண்டிப்பா அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தெய்வ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. முழு மனசோட விசுவாசித்த ஒரு நபரை பார்க்கலாமா? விசுவாசித்து தன்னோட லைஃப சேவ் பண்ணிக்கிட்ட ஒரு நபரை குறிச்சு கூட இந்த நேரத்துல பார்த்து நம்ம அடுத்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்குள்ள போலாம். வேற யாராவது ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க. விசுவாசத்தோட தன்னோட லைஃப சேவ் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்களை குறிச்சுதான் இந்த நேரத்துல நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல ரொம்ப அதிகமா பேசப்படலன்னு சொன்னாலும் ஏசப்பா வாழ்ந்த காலகட்டத்துல நிறையவே பேசப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் இவங்களை குறிச்சு பேசப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்து காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 43 50 வசனங்கள் வாசிக்கலாம். 43 45 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. 43 45 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம், லூக் சாப்டர் 9 verse 43 to 45 ஒருத்தர் வாசிங்க. 46 to 50 ஒருத்தர் வாசிங்க. வார்த்தையின் கருத்தை அது அவர்கள் தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கின்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமக்கருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகின்றவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றான், என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கின்றான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கின்றவனோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றினபடியினால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கின்றான் என்றார். ஆமென். லூக்கா ஹல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரத்துக்கு பதிலா நான் 9வது அதிகாரம் சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லூக்கா 7வது அதிகாரத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம இப்ப எக்ஸாம்பிள் தானே பார்க்க போறோம். இந்த வசனங்களையும் குறிச்சு கர்த்தர் வெளிப்படுத்துற காரியங்களையும் நம்ம வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னாடி லூக்கா 7வது அதிகாரம் 43 நான் 50 வரைக்கும் நானே வாசிப்பேன். லூக்கா 7வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு
அதிகமாய் மன்னித்து விட்டான். எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, இதுக்கு முன்னாடி இயேசு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இங்க சீமோன் இயேசு இவங்களுக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன், அதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். அதாவது இந்த சீமோனுக்குள்ள இருக்கிற ஒரு சில காரியங்கள், ஒரு எரிச்சலின் எண்ணங்களை குறிச்சு ஏசப்பா ஒரு உவமை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க இந்த இடத்துல. இதுல இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதாவது ஒருத்தங்க 500 வெள்ளிக்காசு கொடுக்கணும், இன்னொருத்தங்க எவ்வளோ 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். ஹல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானும் ஜாஸ்பர் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்கிறான். நானும் ஜாஸ்பரும் ஆனியல் பாப்பாக்கு இல்ல யாருக்கு வைக்கலாம், யார் பணத்தை கொடுக்குறீங்க? யாராவது எக்ஸாம்பிளுக்கு நான் என் நேம் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி வாலண்டியரா இருக்கீங்களா? என் நேம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நாளை என் கிளாஸ்ல நினைக்கும் போது என்ன என் நேம் சொல்லல அப்படி சொல்லி கேட்பேன். ஓகே, இப்போ நானும் ஜாஸ்பரும் யூலா அக்கா கிட்ட எவ்வளவுனா, நான் ஒரு 5 காசு வாங்கிட்டேன், ஜாஸ்பர் ஒரு 50 காசு வாங்கியிருக்கான். சோ இதுல எங்க கிட்ட 2 பேர்கிட்டயுமே காசு இல்ல அப்படின்றதுனால பியூலாக்கா என்ன பண்ணிட்டாங்க, சரி உங்க 2 பேர்கிட்டயும் காசு இல்லாததுனால நான் உங்களை இந்த கடன்களிலிருந்து மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிகமா யார் சந்தோஷப்படுவா? என்கிட்ட 5 காசு, அவ 50 காசு. யார் அதிகமா சந்தோஷப்படுவா? 2 கடனுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஜாஸ்பர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா ஆனா 5 காசு தான், அவளுக்கு என்னது 50 காசு, இன்னது ரொம்ப பெரிய தொகை. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவா. சோ இங்க சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். இப்போ ஜாஸ்பருக்கு தான் என்னது பியூலாக்கா மேல அதிக அன்பு. சீமோன் இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு. அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அல்லேலூயா. தமிழ் தெரியாதா? டோனோ தமிழா? Okay, no worry. Will you refer the chapter which I asked before? Hello, ma'am. Okay. Luke chapter 7, verse 40 from 40 to 50th verse. From 40 to 50th verse. From that, I asked the questions and explained the things. Hallelujah. Okay. I'll keep explain in English also, so don't worry. English, is it okay for you? Yes, ma'am. Okay, ma'am or sister. Hallelujah. இந்த இடத்துல எதற்காக இந்த பேதுரு சீமோன்ட்ட இப்படி சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஸ்திரீ ஆனவள் என்ன பண்றா, இவர் ஒரு என்ன சொல்றது, பந்தி இருக்க உட்காரும் போது வீடுக்குள்ள நுழையும் போது என்ன பண்றா, தன்னோட பரிமள தைலத்தை அவரோட கால்களில வச்சு நனைச்சு தன்னோட கண்ணீரினால கழுவி அந்த அவளோட முடியினால அதை துடைக்கிறா. அல்லேலூயா. இத பார்த்த சீமோனுக்கு ஒரு விஷயம், இவரு இப்படி எல்லாம் பண்றாளே அப்படின்னு சொல்லி பரிசேயன் இது யாருகிட்டன்னா சீமோன் கிட்ட கேக்குறாரு. இந்த விஷயம்தான் இவருக்கு ஒரு மாதிரி ஏசப்பா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் சீமோனுக்கு விளக்கணும்னு நினைக்கிறாங்க. From these verses, before the 40th verse,
there is a thing that one woman who doing sins and got repentance. After that, he come at the time Jesus came to the home for some taking food. At the time, she split her perfume and washed Jesus' legs and wiped with her hair. So, from watching this, the high priest says to Simon that how Jesus accepted these sin women to wipe her, to wash his legs. After knowing these things, Jesus replied to Simon. Hallelujah. இதுதான் சீமோன் வந்துட்டு சொல்றாரு. இந்த காரியத்தை நான் எதற்கு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்றத நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இப்போ அதிக கடன், அதிக பலனை பெற்றிருக்கிறாங்க. சோ வந்துட்டு 50 காசு அதிகமா நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன்டா, ஆனாலும் நான் என்ன பண்றேன், இந்த பாவத்தை எல்லாம் விட்டுறேன், எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒருவேளை எனக்கு இந்த மனம் திரும்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுசா என்ன பண்ணாங்க, ஆத்திக்கிட்டு ஏசப்பாவோட கால்களை கண்ணீரனால கழுவுறாங்க. அவங்களோட கண்ணீரை எங்க சிந்துனாங்க? ஹல்லேலூயா. ஜனங்கள் இடத்துல அல்ல, தன்னை விரட்டுகிற, தன்னை ஏமாற்றுகிற மனுஷர்கள் இடத்துல அல்ல. She didn't give her tears, share her tears to the humans who always hurting her and who always neglect her. But he share and use her tears to wash Jesus' legs, to wash Jesus' feet. This is the thing we have to learn. இந்த விஷயத்தை தான் நம்ம கத்துக்க போறோம். என்னன்னா, நம்மளோட கண்ணீரை யார்கிட்ட போய் சிந்துறோம்? ஹல்லேலூயா. அது ஒருவேளை தேவனுக்குள்ளாக நடக்கிறவர்களா இருந்தா ஓகே. ஒருவேளை நீங்க உங்க கண்ணீரையோ சோதனைகளையோ சோதனை விஷயங்களையோ வேற ஏதாவது ஒரு காரியத்தை நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி மனுஷர்களிடத்துல இன்றைக்கு அறிக்கை செய்கிற நிறைய காரியங்கள் நமக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. சோ நாம இந்த ஸ்திரீ நான் பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா கூட தன்னோட கண்ணீரை ஏசப்பாவோட கால்களை கழுவ யூஸ் பண்றான். ஹல்லேலூயா. சோ நாம கூட இது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விஷயங்களை செய்யறோம்னு சொல்லி சொன்னா எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும். அதோட மட்டும் நிறுத்தாம பரிமள தைலத்தினால, இந்த பரிமள தைலம் எதை குறிக்குது? விலையேற பெற்ற அவகிட்ட இருந்த ஒரு சொத்து மாதிரி. After she wiped the feet of Jesus with her tears, she washed his legs, feet with the perfume. The perfume mentioned here it is a asset for her. இந்த சொத்து என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு இருக்கிற தாளந்துகள், நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸ், நமக்குள்ள இருக்கிற நம்ம சொத்துன்னு நினைக்கிற ஈவன் அழியக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்ம சோல்ஃபுல்லா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் ஆவிக்குள்ளாக கொடுத்திருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கலாம். இந்த ஆவிக்குள்ளாக கொடுத்திருக்கிறது என்னவா இருக்கலாம்? மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. சந்தோஷம் மீன்ஸ் எப்படிப்பட்ட மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, சந்தோஷமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்றது, இல்ல மற்றவங்க இடத்துல அன்பு காட்டுறது, அப்புறமா வந்து ஏசப்பாவுக்காக நல்ல பாடல் பாடுறது, நல்ல டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவங்க கால்களை கழுவ பர்ஃபியூமை யூஸ் பண்றாங்க. சோ நாமளும் நம்மளோட தாழ்ந்துகளாகட்டும், நம்மளோட டேலண்ட்ஸ் ஆகட்டும், we have to use it for glorify the mighty Lord, not for the things which is not useful for us. ஒரு அழியக்கூடிய விஷயத்துக்கோ உலகத்துக்கோ யூஸ் பண்றதுல எந்த யூஸும் இல்ல. இதை நம்ம தெரிஞ்சும் அதை நம்ம பண்றோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அது ஒரு தீமையான காரியம் தான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? மனம் திரும்பினா ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆவியை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மன்னிக்காத தேவன் இல்ல, அவர் மன்னிப்பாரு. ஆனா நாம என்ன பண்ணணும், டீயர்ஸ் நம்மளோட அழுகைய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும்.
we have to share our tears to our lovely friend. ஏசப்பா நம்மளை யாரா ட்ரீட் பண்றாங்க? சிநேகிதரா ட்ரீட் பண்றாங்கன்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சோ அப்போ அவர்கிட்ட நம்மளோட கண்ணீரை ஊற்றி அவரோட நாம மகிமைப்படத்தக்கதாக பரிமள தைலம் போல நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ அவருக்காக எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் சொல்லுவாரு, பாத்தியா அந்த ஸ்திரீய பாத்தியா, பாத்தியா என் மகனை பாத்தியா, என் மகளை பாத்தியா? அந்த இடத்துல இவங்க ஒரு சாட்சியா ஏசப்பாவில சொல்லப்படுறாங்க. ஏசப்பாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர் இந்த ஸ்திரீயானவங்க. ஹல்லேலூயா. பாதத்துல பரிமள தைலத்தை பூசினாங்க. அதோட நிப்பாட்டல, தன்னோட ஹேர், தன்னோட முடிய, அந்த கால்களை, கழுவின கால்களை துடைக்கிறாங்க. இந்த 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 ஹேர் வந்து எதற்கு நம்ம வந்து மீன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கேர், ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம இருதயம் தான். ஹல்லேலூயா. நம்மளோட இருதயம் தான் என்ன பண்ணணும், நம்ம இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி கூட நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ நம்மளோட இருதயமான பொக்கிஷம், இது பொக்கிஷம். இந்த இருதயத்தை எல்லா காவலோட நம்ம காத்துக்கொள்ளணும்னு சங்கீதக்காரன் வந்து சொல்றாங்க. சோ இந்த ஹேர் வந்து எது குறிக்குது? முக்கியமாவே நார்மலா விமென்ஸுக்கு இந்த ஹேர்ன்றது வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் எதுக்காக பெண்களுக்கு முடி வளர்க்க சொல்றாங்க அப்படின்றத நிறைய விஷயம் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல தன்னோட மேனியை மறைக்கிறதுக்காக, அதற்கு கொஞ்சம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஈவன் நிறைய நேரத்துல முடிதான் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா இருந்திருக்கு. ஆனா சிம்சனோட கேரக்டர்ல பாக்குறோம் அந்த முடி ஒரு பலனா இருந்திருக்குன்னு. ஹல்லேலூயா. சிம்சனோட பலன் வந்து அவரோட அந்த ஹேர்ல இருந்திருக்கு அப்படின்னு. சோ நம்ம ரொம்ப என்ன சொல்றது, சேஃப்டி பண்ணி வைக்கிறோம் இல்லையா இந்த இருதயம், இது வந்து நம்மளுடைய பலன். நம்மளோட இந்த இந்த ஹேர், அவங்க ஹேர் வச்சு துடைக்கிறாங்க, இந்த ஹேர் வச்சு அவங்க காலை வந்து வைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ நம்ம இருதயத்தின் எண்ணங்கள்ல கர்த்தருக்குன்னு ஒரு விஷயத்த கொடுக்கணும். இந்த இடத்துல ஏன் இருதயத்தை ஹேருக்கு நான் ஒப்பிட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஹேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆவிக்குள்ள இருக்கிற காரியத்துல நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய எழும்புகிற காரியங்கள் தான். எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட இருதயம் தான் மூல காரணமா இருக்குது. நம்மளுடைய இருதயத்தின் நிறைவுலதான் வாய் கூட பேசும். ஹல்லேலூயா. வாயினுடைய பவரை பார்த்தோம்னா அதுக்கு 1 hour எடுக்கலாம் மெசேஜ். அந்த வாய்க்கு என்ன சொல்லணும், அந்த நம்ம உதடுகள், நம்மளோட லிப்ஸ்ல இருந்து என்ன வார்த்தைகள் வருதுன்றதே from the heart it is exposed. அப்போ இந்த ஹார்ட்ன்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தருக்கு இதத்தை கொடுக்கணும். எல்லா காவலோட என்ன பண்ணணும், அவரோட வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவரோட பாதத்துல நம்ம இருதயத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக அப்போதான் ஏசப்பா சொல்றாங்க, ஜீசஸ் replied that உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். your sinful things are forgived. ஜீசஸ் ரிப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறமா அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஹல்லேலூயா. இங்க வந்து இந்த பெண்ணும் ஸ்திரீயும் சரி, ஏசப்பாவும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி பாருங்க. அதாவது என்னோட இருதயத்துல, அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா ஆண்டவரே போதகரைன்னு நினைச்சு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அவங்க நினைக்கல கூட பந்தி இருக்கிறவங்கள என்ன என்ன சொல்லுவாங்க, என்ன அடிப்பாங்க, எதுவுமே நினைக்கல. ஹல்லேலூயா. சோ இந்த பாவங்களை மன்னிக்கிற தேவன் இருக்காரு, அவருக்கு நான் பயந்தா போதும். யாருக்கு? மனுஷங்களுக்கு
மனுஷங்களால வெறும் என்னோட சரீரத்தை மட்டும் தான் பட்சிட்டு போட முடியும், அவங்களுக்காக நான் பயப்படணும்னு அவசியமே இல்ல. அதற்கு இவங்க ஒரு முன்மாதிரியா நடந்துக்கிட்டாங்கன்றது எத்தனை பேர் இந்த நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சது? How many of you understand that before we saw some read some verses that we have to fear of God, not for any human beings? So she is her action is an example for that verse. Hallelujah. கூட பந்தி இருந்தவங்களுக்காக அவங்க பயப்படவே இல்லை. அவங்களோட அன்பு அவ்வளவு பெருசா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல ஏசப்பா வெளிப்படுத்தின காரியங்கள் ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நம்ம வந்து நம்ம நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நம்மளோட முடிவு தான். அந்த கஷ்டம் இருக்கலாம். நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம்னா அது வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்கலாம். சில கஷ்டங்கள் வந்து, அதாவது நீதிமான்களோட கஷ்டங்கள் வந்து பிற்காலத்துல வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே இது பாவிகளோட கஷ்டம் வந்து இன்னும் பாவத்திலே செஞ்சுட்டு இருந்தா இன்னும் நிறைய கஷ்டங்கள் மட்டும்தான் வரும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது முடிவு வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷன், எல்லா சாய்ஸ், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம ஜீசஸ் கிட்ட, நம்ம அப்பா கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம். எடுத்தா அது எப்பயுமே நல்ல டெசிஷனா இருக்கும். அடுத்து வந்து 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 14வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 14வது வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஹல்லேலூயா. வாசிக்கவா தொடர்ந்து? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். ஆமென். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து நல்ல நல்ல விஷயம் செய்யறோம்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜீசஸால பிளஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக கஷ்டப்படலோம்னா அது கண்டிப்பா பிளஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கைய, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதுல ரிசல்ட் தப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி நம்ம நம்பிக்கை யாராச்சும் கொஸ்டின் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நிதானமா நிதானமா உங்களுக்கு நம்மளோட சஃபரிங் எல்லாம் சொல்லணும். அது அதனால நம்ம எதுக்காகவும் விட்டுறக்கூடாது. விடாமுயற்சியோட கர்த்தர் நம்மளுக்காக வச்சிருக்க அந்த சர்ப்ரைஸ்க்காக கண்டிப்பா வெயிட் பண்ணணும். அடுத்ததோட லூக்கா 13வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனம். லூக்கா 13. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆமென். ஆமென். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நமக்கு வந்து கடவுள் வந்து சோதனைகள் கொடுக்கறாங்கன்னா அது வந்து நம்ம மனசை திருப்புறதுக்கு. இது பண்றது தப்பு
தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அதை உடனே நம்ம நிறுத்திடுறோம். ஏன்னா ஜீசஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோதனைகள் அதை வந்து நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டான வழியில போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தடங்கள்லாம் ஜீசஸ் நமக்கு கொடுக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில போனோம்னா ஜீசஸ் நம்மளுக்காக வச்சிருக்க அந்த பியூட்டிஃபுல் லைஃப்பை நம்ம அனுபவிக்கலாம். ஆமென். அடுத்தபடியா கூட ஆஹ் ஆஹ் ஜ- இந்த மெசேஜஸ் எல்லாம் கேட்டதுக்காக கூட நன்றி. இந்த மெசேஜ் சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஜீசஸ்